காய்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா நரேனை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். அவன் தூங்கி எழுந்திரிச்சாவே அரைபோத நாயமாக இருப்பான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட அவனுக்கு கேட்காது, நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அவனை வந்து 3 வருஷம் நீ கோமாவில் இருந்த அப்படின்னு சொல்லி ஏமாற்றலான் இருக்கேன். இதுவும் சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான். சரி ஓகே, நம்ம ஆட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக இவன்ட்ட சொல்லி. ஆனால் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பெருசாக அவ்வளோ தூக்கம்லாம் தூங்க மாட்டேன், எந்திரிச்சாலும் அவ்வளோ போதையால் இருக்க மாட்டேன். இவன் தான் அரைப்போத மாதிரியே இருப்பான், தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தெளிவாகிறதுக்கே டைம் ஆகும். சரி ஓகே, எழுப்பி அவனை கதிகலங்க வைக்கலாம். ஓகேவா? ஃபோனில் வேறு 2029 போட்டிருக்கேன், அதனால் டேட்டை மாற்றிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நம்புவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சார் சார் அப்படி சொல்லாதீங்க சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், கண்டிப்பா அவன் எந்திரிச்சிருவான் சார். ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க தூங்குறப்போ? சார் உண்மையாவே மெடிக்கல் மிராக்கிள் சார், அவன் பேசிட்டான். இருங்க கூப்பிடுறேன். என்னடி என்ன நான் பேசுறேன்? ஏன்டி தூங்குறப்ப எந்திரி கத்திக்கிட்டு நானே, எந்திரி. என்னடி? கையை தூக்கு, இந்த கை தூக்கு, இந்த கை தூக்கு. ஐயோ சரி சரி நானே இம்பா இம்பா இன்பா. இப்ப தூங்குறப்ப எதுக்கு ஆலிசல் ஆலிசல் ஆலிசல்? இங்க பாரு நரேனு, பாரு நீ 3 வருஷம் கோமால இருந்தடா, இப்பதான் எந்திரிச்சிருக்க. வெல்கம் டு 2029. நான் முன்னாடி வளர்ற லூஸ் மாதிரி. இங்க பாரு, இங்க பாரு, டேட்டா பாரு, 5 மார்ச் 2029. அது 2029. இங்க வா, இங்க உட்காரு, இங்க உட்காரு நரேன், இங்க வா உட்காரு. என்ன 2029ங்கிற? 2026 தானே இது? 2026ல இருந்த, அதுக்கப்புறம் நீ கோமாக்கு போயிட்ட. எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா நீ இல்லாம? நான் கோமாக்கு போனேன். நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட நிறைய. டாக்டர் சொன்னாங்க ஹோப் இல்லைன்னு, ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க மூவ் ஆன்னு. ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? 200 வருஷம் ஆனாலும் என் புருஷனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அவன் வருவான். 3 வருஷம் வந்து என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு டெய்லி 3 மணி நேரம் திட்டு வாங்கிட்டு கூட வீட்டுல இருந்துருவான், அதுக்காகவே அவன் எந்திரிச்சு வருவான் அப்படின்னு சொன்னேன் நானு. தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க பாரு. 3 வருஷமா குளிக்காம இப்படி அழுகு மூட்டை மாதிரி இருக்க, வா போய் குளிக்கலாம். இது லூஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காது. 2026 தானே இது? ஏ 2029டா. சரி, எப்படி நான் கோமாக்கு போனேன்? நீ போயிட்ட, எப்படி போனேன்னே தெரியல. திடீர்னு தூங்கிட்டு இருந்த, எழுப்புனா எந்திரிக்க மாட்டேன்ட்ட. பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகல. என்ன ஒர்க் ஆகல? எல்லாரும் சொன்னாங்க அவ்வளவுதான் போச்சு, சிஸ்டம் இதாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் அப்படிலாம் இல்ல, அவன் ரீசார்ஜ் மோட்ல இருக்கான், சார்ஜ் ஆனோடனே எந்திரிச்சு வருவான்னு சொல்லி இத்தனை நாள் வெயிட் பண்ணேன்டா. இங்கே ஆமா, இங்கேயே உட்கார்ந்துருந்தேன் நிறைய உனக்காக. இத்தனை வருஷம் பார்க்காம எப்படி இருந்த? தூங்கிட்டு தானே இருந்தேன். தூங்கிட்டு இருந்த இத்தனை நாள் உன் பக்கத்துலயே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டதெல்லாம் உனக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? தெரியலையே. ஐயோ நீ இப்ப எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமா? நீ நான் எந்திரிச்சோன்னே உனக்கு இந்த சர்ப்ரைஸ் சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செலிபிரிட்டி. ஆமாடா, என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் உன்னை வீடியோ எடுத்து எடுத்து போட்டேன், அவ்வளோ ட்ரெண்ட் நீ இப்போ. அப்படி நான் தூங்கிட்டு இருக்கறியா? ஏஐ வேர்ல்ட் ஆயிடுச்சு இப்ப. என்ன தெரியுமா, ஒரு வேலையும் கிடையாது, ஊர் உலகம் ஃபுல்லா ஏஐ தான், எல்லாம் ரோபோட்ஸ். சரியா? அதுல எடிட் பண்ணி நீ டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் ஆடுற மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். ஆடுற மாதிரி, பாடுற மாதிரி, குதிக்கிற மாதிரி எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ கோமால இருக்கிறதையும் அதையும் எடுத்து வீடியோ போட்டேன். எத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. வெளியேனா ஃபுல்லாவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ எந்திரிச்சு வரணும் அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் காசுலாம் அனுப்பிச்சாங்க நீ இருந்து வெளியே வர்றதுக்கு, கோமால இருந்து வெளியே வர்றதுக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமாடா, அத்தனை பேர், உலகமே வெயிட் பண்ணுது, அண்ணா வந்து எழுந்து வரணும் சீக்கிரம். இங்க பாரு, ஏய் இவள்டாச்சுன்னு நம்ம வீட்டுல ஒரு ரோபோட்டே காண. எல்லாம் ரோபோட் தான், அமைதியாரு, நானே ஏஐ தான். ஷோ லூஸ் மாதிரி பண்ணாத நானே, உண்மையாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. தங்கமே ஏ விளையாடாத. 2026ல ஏஐ ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சா? ஆமா. இப்ப எல்லாமே ஏஐ ஆயிருச்சு. என்ன சிஎம் யார் தெரியுமா? யாரு? நீ ஆசைப்பட்ட மாதிரியே விஜய் தான். அப்படியா? ஆமாடா. ஷோ இப்ப என்ன தண்ணி குடிக்கிறியா? தண்ணி எல்லாம் தாகமா இருக்குமா இருக்குமே. ஒரே ஒரு நாள் நான் பக்கத்துல உட்காந்து மொஜுக்கு மொஜுக்கு மொஜுக்குன்னு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
உனக்கு வேற உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு, பக்கத்திலே இருந்தா நீ வந்து ஃபீல் பண்ணுவியன்னு சொல்லி, அதனால சரி ஓகேன்ட்டு அந்த இந்த சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ், நேந்திரம்பழம் சிப்ஸ் அந்த இடத்துல லைட்டா வச்சுட்டேன். அது அப்படியே இருந்துச்சு, ஊறிட்டு கிடந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல அந்த பாட்டி ஒரு படத்துல கொட்டா பாக்க போட்டு ஊற வச்சு கடிக்க முடியாம கிடக்கும்ல, அந்த ஜோக் கூட மறந்து போச்சு கோமாக்கு போனதுல. சரி ஓகே, அதே மாதிரி அந்த சிப்ஸ் எடுத்து கொண்டு போய் தெருவில் இருந்தேன். அதை வேற அந்த தெரு நாய் சாப்பிட்டு செத்து போச்சுடும். பின்ன விஷவாயு மாதிரி 2 வருஷமா ஊற போட்டியே இந்த வாயில. நான் என்ன பண்ண முடியும், நீ தானே எடுத்து போட்டுக்கணும். தெரியல, அதான் நீ சாப்பிடவே இல்லை எதுவுமே. கோமால இருந்துங்கிற, கோமால இருந்தா பேசல கேட்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் கேட்ட மாதிரியே இல்லை. கேட்டிருக்கோம், இப்ப மறந்துட்ட. உட்காந்து உட்காந்து நான் எப்படி தெரியுமா பக்கத்துல உட்காந்து பாடுவேன். நம்பிக்கையா இருந்தாரு, என்ன நான் இருக்கேன், அவன் பக்கத்துலயே இருக்கேன், இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்ப நான் குளிக்க போறேன், இப்ப நான் வந்து பாடி இருந்தேன்னா அப்பயே நான் எந்திரிச்சு உட்காந்து இருப்பேனே, கேட்க முடியலன்னு சொல்லி. லூசு மாதிரி பேசாத, அதனாலதான் ஒவ்வொரு லைன் பாடுனேன், நீ சீக்கிரம் எந்திரிச்சிட போறேன்னு. டிஸ்டர்ப் ஆயிரும் ஃபுல்லா வந்து அந்த கோமா சரியானோன்னு எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். சரி தண்ணி கொண்டுட்டு வர இரு. இங்கதான் இருப்பாரு, தண்ணி உட்காரு. அங்க உட்கார. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு தெரியுமா? என்ன ஆச்சரியம்? எப்போ வச்சுட்டாங்க? எல்லாம் எப்பயுமே இங்கதான் பக்கத்துலயே தான் இருக்கேன். நான் அழகா தெரியணும், நீ எப்பயும் எந்திரிப்ப, எனக்கு வேற பயமா போயிடுச்சு. என்ன 60ஆம் கல்யாணம் தண்ணியில என்னென்னமோ கலக்கு, பழைய தண்ணி. நைட்டு தாண்டா புடிச்சு வச்சேன். இந்த பாரு நிறைய சொல்றத கேளு. நான் வந்து நீ எந்திரிக்கிறப்ப அழகா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பியூட்டி பார்லருக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஹேர் எல்லாம் கட் பண்ணி டெய்லி அழகா இருந்தேன். அதுவும் உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்போ டச் அப் எல்லாம் பண்ணி விட்டேன். ஏன்னா நீ பெரிய செலிபிரிட்டி ஆச்சே, என்ன பண்றது, ஃபில்டர்ல கூட அழுக்கு மூஞ்சியை வந்து அழகா காட்ட முடியல. அதனால அப்பப்போ உன்னையும் வந்து பியூட்டிஷியனை வீட்டுக்கு வர வச்சு மேக்கப் போட்டு அது இதெல்லாம் பண்ணேன். நானு ஒரு பேபி கெட்டப் சேலஞ்ச் வேற பண்ணேன், உன்னை படுக்க வச்சுக்கிட்டே. அதெல்லாம் பேசாத நிறைய. அதுக்கப்புறம் பைசப்ஸ்லாம் வச்சு அப்படி வந்து பார்க்கும்போது பயங்கர ஃபிட் கேர்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனேன். இன்னும் அப்படியே தான் இருக்கு, எங்க ஜிம்முக்கு போன மாதிரி தெரியல. போனடா, போனா டெய்லி போக முடியுமா? அப்புறம் உன்னை பாத்துக்க வேணாமா? உனக்கு ஆயில் ஒண்ணுக்குலாம் போகாதெல்லாம் அள்ளி போட்டது யாரு? அதனால கூடயே இருந்து பாத்துக்கணும்ல. என்ன பண்ணேன், ஜிம் ஃபீஸ்லாம் கட்டிடுவேன், ஆனா வந்து ஒரு நாள் போவேன், 9 நாள் லீவ் போடுவேன். அதனால அந்த அளவுக்கு வரல, இருந்தாலும் வந்துருக்கு பாரு கொஞ்சம் உண்டு. இந்த மாதிரி பேசாத நிறைய லூசு மாதிரிலாம் நான் பேசல. இங்க பாரு ஒன்றும் இல்லை, இங்க வா, ஒன்றும் பயப்படாத சரியா, எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே வசந்த காலம் தான். அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிருக்க நீ. வேலையெல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான். யூடியூப் நம்பிதான் உலகமே இருக்கு. மத்த எல்லாருமே ரோபோட்ஸ் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேலையும் இல்லை இப்ப யாருக்கும். யூடியூப்லயே பாதி பேர் ஏஐ வீடியோஸா தான்டா போடுறாங்க. ஆமா, அதனாலதான் உன் வீடியோ எல்லாம் பாதி பாதி ஏஐல பண்ணி போட்டேன். இருந்தாலும் வந்து அவ்வளவு நல்லா உன்னைய போட்டுட்டு கடைசியில எவ்வளவு பெரிய பிராங்க்ஸ்டர் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைய பிராங்க் பண்ற மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு பிராங்க்ஸ்டர் நரேன் அண்ணா பயிலகடா அத்தனை கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நரேன் இப்படி கோமாக்கு போயிட்டான்னு ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டேன், அவ்வளவுதான். ஐயோ ஆழ்ந்த இரங்கல். அதுக்கப்புறம் நாங்க சாமியை கும்பிட்டுக்கிறோம், நாங்க விநாயகரை வேண்டிக்கிறோம். ஒரு அம்மாலாம் மொட்டை அடிச்சு 300 கிலோமீட்டர் நடந்தே போச்சு கோயிலுக்கு. மண்சோறு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் குடமா தண்ணி குடமா என்னமோ சொல்லுவாங்களே அது ஏந்துனாங்க. அதுக்கப்புறம் பூ புதிச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லைவ் போட்டேன். லைவ்ல வந்து உனக்கு ஒண்ணுக்கு போறது, ஆயல்றது, அந்த கஷ்டப்படுறதெல்லாம் போட்டேன். அதை பார்த்து கீழே சூப்பர் சாட்டு வருது. 500, 1000, 300, 3000 வந்துகிட்டே இருக்கு அமௌண்ட். அது மட்டும் இல்லாம பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இவனுக்கு கோமா சரியாகணும், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், மண்டேல இங்க பின்னாடி வந்து மெடுலா ஆம்பளை கேட்டால வந்து அடிபட்டு இருக்குது, அதனால கோமாக்கு போயிட்டான். அதனால சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியல. புரியும், அதெல்லாம் கொஞ்சம் இங்க வந்து 3 நாளா வந்து மழுங்கி போய் தூங்கிட்டு இருந்துச்சு. இது 3 வருஷமாடா. சும்மா குழப்பாத நிறைய எந்திரிச்சோட கேள்வியா கேட்காது. ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன். என்ன வேணா நினைச்சுக்கோ நரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன அது வந்து ரொம்ப 3 நாளா 3 வருது. இப்பதானே தூங்குனேன். 3 மாசமா வந்து 3 மாசம் இல்லடா, 3 வருஷம் இங்க பேச விடுறியா நீ? நேத்து நைட்டு தானே தூங்குனேன். இப்படியே பேசாத நரேன், இப்படிதான் இருக்கும் உனக்கு. கோமால இருந்தா அதுதான் கோமா.
3 வருஷமா மூளை வேலை செய்யாதனால இப்போ வந்து அது திருப்பி எந்திரிச்சு பழைய நிலைமைக்கு வரதுக்கு டைம் ஆகும். இருந்தாலும் மக்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லி இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் சரியா? எனக்காக வந்து நிறைய பேர் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து லட்சக்கணக்கில் அனுப்பிச்சிங்க. இந்த வீடெல்லாம் எப்படி கட்டினேன்னு நினைக்கிற? இது நம்ம வீடே இல்லையே, வாடகை வீடு தானே. வாடகை வீடு தான். இந்த வீடு இல்லை, இந்த வீடுனா இதே வீடு நினைப்பியா? பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி இருக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னா அவங்க வீடு காருக்குன்னு அத்தனை கோடி அனுப்பிட்டாங்க. கோடி கோடியா வருது, வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கூட நீ எந்திரிச்சது தெரியாம தான் இன்னைக்கு காலையில கூட வந்துச்சு 3 கோடி. இங்க பாரு எல்லாம் சரியாயிரும் நரேனே. இங்க பாரு அதுதான் அமுக்கி விடுறேன். என்னமோ சொல்லி நீ பழப்புற. ஐயோ எதுவும் சொல்லி உன்னை பழப்புற. தண்ணி குட்டிடுச்சு. எப்படி நான் உங்களை நம்ப வைப்பேன்? பாரு இதெல்லாம் மெடிசன்ஸ். மெடிசன் இல்ல பாரு இது எல்லாமே மெடிசன்ஸ்டா. நீங்க சாப்பிட்டது அப்பப்ப இங்க வந்து மூக்குக்குள்ள இப்படி விடணுமா அப்பப்ப, அப்பதான் மூளை நரம்புக்கு போய் எல்லாம் சரியாகும்னு சொல்லி கொடுத்தாங்கடா. அதெல்லாம் நீ பார்க்காத, அப்படியே பெரிய டாக்டர் பார்த்தாவே தெரியும் உனக்கு. பாரு பாரு பேம்பர்ஸ் உள்ள போய் பாரு, அத்தனை பேம்பர்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டேன். என்ன நான் வந்து 8வது வரைக்கும் நான் பாத்ரூம் போனாவே எனக்கு கழுவ பிடிக்காது, அவ்வளோ அருவருப்பட்டவ. இன்னைக்கு உனக்கு எப்படி பார்த்துக்கிட்டு தெரியுமா? அந்த வீடியோலாம் பாரு யூடியூப்ல. அந்த வீடியோ எடுத்து போடுற அப்படி இல்ல, அதெல்லாம் நான் பிளர் பண்ணிட்டேன். குஞ்சாமணி எல்லாம் பிளர் பண்ணிட்டு தான் போட்டேன். இருந்தாலும் எல்லாத்தையும் காட்ட வேணாமா? சரி இங்க பாரு நான் இல்லாம எப்படி இருந்த 3 வருஷம் சொல்லுடா. மிஸ் பண்ணியா? நேத்து நைட்டு தான் தூங்கல. நீ இதெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோமால இருந்து வந்திருக்க நிறைய நீங்க ஹாப்பியா இருக்கு. நிறைய ஜாலியா இருக்குடா. ஆனா எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சண்டை போடுறதுக்கே ஆள் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆயிட்டேன் நானு. செவுத்துக்குள்ளேயே பார்த்து செவுத்து திட்டிட்டு நீ சில நேரம் தூங்கிட்டு இருப்ப. கடுப்புல வந்து உன்னையே கூட திட்டுனேன் நானு. சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சேன். நீ திரும்பி திட்டவும் இல்ல, அப்படியே படுத்து கிடந்த. இங்க பாரு இந்த 3 விரல் பதிஞ்சது கூட இங்க இருக்கு பாரு. ஒரு வாட்டி கோவப்பட்டு அரைஞ்சிட்டேன். நல்லா டீப்பா. ஏய் இப்பதானே என் கண்ணை திறந்திருக்க 3 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்குள்ள கண்ணை நல்லா தெரிஞ்சிருமா? சொல்லு. எல்லாமே டல் ஆயிடுச்சு. இனிமேல் தான் புதுப்பிக்கும். ஐயோ நரேனு 3 வருஷமா கனவு ஏதாவது வந்துச்சா? என்ன நடந்துச்சு சொல்லுடா. உன் கோமா அழுதுல என்னென்ன பார்த்த? நான் நேத்து நைட்டு தான் தூங்குனேங்கற நீ திரும்பி என்னதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஷோ நேத்து நைட்லாம் நீ தூங்கல. எப்ப தூங்குனே? 3 வருஷம் முன்னாடி நைட் தூங்குனேன். இல்ல சரிவா வெளிய போய் வேற என்ன பார்க்கலாம் வா. வெளிய போய் என்ன பார்க்கற? வா. நீ போய் பார்த்துட்டு வா. சூரியன் கூட 3 வருஷம் ஆனனால கொஞ்சம் மேல கூடி உதிச்சிருக்கும். நீ லூஸ் மாதிரி ஏதோ சொல்லாதேம்பா. நீ வா போய் பார்த்து வரலாம். இங்க வா, அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இங்க வா உட்காரேன். சொல்லு. நான் 1 இயர் பிரெக்னென்ட்டா இருக்கேன். எப்படி லூஸ் மாதிரி சொல்றேன்னா நீ சொல்ற 1 இயர் பிரெக்னன்ட் ஆகியோ? என்ன இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன். பிரெக்னன்ட் ஆகிறதே 10 months தான். நீ எப்படி 1 இயரா பிரெக்னன்ட் இருக்க? ஐயோ மனசுலயே கோட்டை கட்டியிருந்தேன் 5 மாசம் உன் கூட ட்வின்ஸ் பெற்றுக்கணும்னு நினைச்சு. ஆனா இப்ப 5 months பிரெக்னன்ட் நரேனு. எப்படி நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. எப்படி என்ன டாக்டரோட நீ சந்தேகப்படுறியா? நான் லூசு மாதிரி பேசாத நரேனு. சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன்ல. பாரு ஏய் உதைக்குதா? இல்ல நீதான் அப்படி பண்ற. லூசு மாதிரி பண்ணாத. ஐயோ எனக்கு யாரு ஃபோன் பண்ணி சொல்றதுனே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூப்பிட்டு சொல்லணும். ஐயோ என் முத புருஷன் எந்திரிச்சிட்டா அப்படின்ட்டு. என்ன முத புருஷனா? என்னோட ஒரே ஒரு புருஷன் சொன்னேன்டா. ஹலோ விஷ்ணு. நரேன் எந்திரிச்சிட்டாண்டி. ஆமா ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. நீ கூட சொல்லவே இல்லை கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இப்ப சுரேன் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. திரும்பி என்ன தூங்கிட்டு இருக்க? இந்த கோமா என்ன தெரியலையா? அதனால தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கான். ஆமா சரிடி, நான் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்றேன். ஓகே ஓகே தேங்க்ஸ் டி ப்ரே பண்ணதுக்கு. பாரு அவ கூட என்ன நிறைய இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. வா இங்க வா.
நரேனே இங்க வான்னு சொல்றேன்ல. ஏய் எந்திரிடா, விளையாடாதடா. ஐயோ ஏன் கேன ரவுத் ரவுத்துருவேன். எந்திரி நரேனே, நீ எந்திரிடா. நான் சும்மா சொன்னேன், பிரெக்னன்ட்லாம் இல்லை. எந்திரி. என்னடா நரேன், எந்திரி. இங்க பாரு, ஒரு வீடியோ போட்டுருவோம். என்ன எப்படா கேமரா பண்றது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி புடி, இப்படி புடிடா. நான் முடிக்கவா? 2 பேரும் வா. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. வீடியோ ஆன் பண்ணு. எப்படி நான் பண்றேன்? இதெல்லாம் டெக்னாலஜி மாறி போச்சு, உனக்கு தெரியாது. தூக்கி பிடி. கை வலிக்கல. ஹாய் காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து ப்ரே பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் காசு கொடுத்தது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. அதுக்காக தான் மெயினாக உங்க லூஸ் மாதிரி பண்ணாத. எடுங்கறேன்னு இப்போ போடுங்க பாரு. காட்டுறேன், அடுத்து யூடியூப் எல்லாத்தையுமே காட்டுறேன். இங்க பாரு, யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? பிராங்க்லாம் போட்டுட்டு இருந்தோம், நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அப்ப அதுதான் சொல்றேன். புடி, சீக்கிரமா புடி. இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். கண்டிப்பா வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் தான் இதுக்கு காரணம். சரியா? தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ சொல்லு. அவ்வளவு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏய் இப்பதானே டைம் பாத்தியா? நீ 2029 போட்டுருந்தாங்கல. பாரு எப்படி. ரொம்ப பார்க்காத, ஒரு வாட்டி பார்த்தா நம்ப மாட்டேன். 3 years வருது வாட்ஸ்அப்ல. 3 years நோட்டிஃபிகேஷன்ல 3 வருஷம் நீ கோமாக்கு போயிருந்தேல, எந்திரிச்சேன்னு சொல்லி குரூப்ல போட்டு விட்டேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உன் புருஷன் எந்திரிச்சிட்டாரான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உனக்கு திட்ட கூட மனசுல நீ நம்பாம போ. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய போடு காமி பாக்குறேன். ஷோ நிறைய குட்டி வாட்ஸ்அப் எரர்ல வருது. வாட்ஸ்அப் எரர்ல வருது. வாட்ஸ்அப் எரரா? என்ன புரியல? வாட்ஸ்அப் எரர்னு வருது. டைம் மாத்தணும். இந்த 3 years டைம் மாத்தணும்னு வருது. Your device state is inaccurate, just adjust your clock and try again வருது. என்ன உன்னோட கிளாக் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நீ ஒரு 3 வருஷம் கோமால இருந்தேன். இப்போ எந்திரிச்சிட்டேல, அதனால ஆன் பண்ண சொல்லுது. அத நீ போய் சொல்ற. வாட்ஸ்அப்பே ஓபன் ஆகல, ஏன் இப்படி வருது? நான் தான் டைம் போய் மாத்தி வச்சேன் 3 வருஷத்துக்கு அப்புறம். எதுக்கு மாத்துன? பிராங்க் பண்ண. நம்பிட்டியா நம்பலையா? சொல்லு. சொல்லுடா. நம்பிட்டேன். நான் தான் சொன்னேன், நான் நைட்டு தூங்கின மாதிரி தான் இருக்குன்னு சொல்றேன். நீ எந்திரிச்ச உடனே ஏன்டே இப்படி பண்ணி தொலைல? சரி விடுடா. பிரேங் பண்ணு, பிரேங். நீ சொல்லுவேல பிரேங் பண்ணு அப்படின்னு. எந்திரி, நீ வீடியோ எடுக்கணும். வா இன்னொரு 10 நிமிஷம் தூங்கி. ஐயங்க டென்ஷன் ஆயிடுச்சு. ஒண்ணு வேணாம், அவங்களுக்கு பாய் சொல்லிடு. அங்க ஸ்பீக்கருக்குள்ள ரொம்ப நாளா ஆச்சு இந்த இடத்துல வச்சு. வா பக்கத்துல வா. ஓ எப்படி தெரிஞ்சிச்சுன்னு வேற தெரியல. நன்றி. ஓகே காய்ஸ், இவன் நம்பினானா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா கேட்டுட்டே தான் இருந்தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சுன்னு நான் நம்புறேன். இடையில வேற உண்மையா கோமாக்கு போன மாதிரியே வந்து படுத்து கிடக்குது. எதுக்கு அப்படி படுத்த? சரி ஓகே, ஏதோ ஒன்று. 9 மணி ஆச்சே, திரும்பி தூங்க போதான். தூங்கலாம் விட மாட்டேன், அடிச்சு எழுப்பிடுவேன், அவ்வளோதான். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லா பிராங்க்ஸுமே வரிசையாக வரும். ஓகே பாய். சொல்லு.